السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد سر القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. قال النبي صلى الله عليه وسلم في دعائه: اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وسهر الرجال، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தானதுமாக. ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஏற்றமும் உலக சர்தார் பெருமானார் அவர்களே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் தகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீண்டும் ஏழை இஸ்லாமியர்கள் மீது என்றென்றும் நிலவரமாக ஆமீன். பேரன்பிற்குரிய மதிப்பிற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் நிறைந்தார்களே, அல்லாஹ் தன் வரையில் 30வது சூறாவில் 54வது திருவசனத்தில் சொல்வான்: அல்லாஹுல் லதீ கலகக்கும் மின் துஅஃபின். அல்லாஹ் தஆலா உங்களை பலவீனத்திலிருந்தே படைத்தார். ثم جعل من بعد ضعف قوة. பிறகு அந்த பலவீனத்திற்கு பிறகு ஒரு பலத்தை, ஒரு சக்தியை உங்களுக்கு தந்தார். ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. பிறகு மீண்டும் உங்களை பலவீனமானவர்களாகவே அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். யஹ்லுகு மா யஷா வஹுவல் அலீமுல் கபீர். அவன் தான் நினைத்ததை படைப்பவன் என்று அல்லாஹ் தஆலா தன் குறித்து, தன்னை பற்றி நமக்கு அறிமுகம் செய்கிறார். நம்மை 3 வித காலங்களில் அல்லாஹ் தஆலா வைத்திருப்பதாக சொல்கிறார். குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். குழந்தை பருவத்தையும் முதுமை பருவத்தையும் அல்லாஹ் தஆலா பலவீனமான பருவங்கள் என்று சொல்லிக்காட்டி, இளமை பருவத்தை இது பலமான, பலம் பொருந்திய, சாதிக்க தகுந்த பருவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். இந்த சாதிக்க தகுந்த பருவத்தை, இளமை பருவத்தை எந்த ஒரு மனிதன் வீணடிக்கிறானோ அவன் முதுமையில் குழம்பும் நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். முதுமையில் அவன் நிம்மதியான வாழ்க்கையை அளிக்க முடியாத ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். யார் இந்த இளமை பருவத்தை தனக்கும், தன் சமூகத்திற்கும், தன் உறவுகளுக்கும், தன் குடும்பத்திற்கும் சாதகமான பருவமாக மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய முதுமை பருவத்தை அல்லாஹ் தஆலா சந்தோஷமான பருவமாக, நிம்மதியான பருவமாக அல்லாஹ் ஆக்கி தருகிறார். செம்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கும் தன்னுடன் இருந்த சஹாபாக்கள் மக்களுக்கும் இந்த இளமை குறித்து அதிகம் போதித்தார்கள். இந்த காலத்தை வீணடித்துவிடக் கூடாது. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியது, உன் இளமையை நீ எப்படி செலவழித்தாய்? குழந்தை பருவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கப் போவதில்லை.
முதுமை பருவத்தை குறித்தும் பிரத்யேகமான கேள்வி கேட்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தவில்லை. ஆனால் கேள்வி உண்டு, இல்லை என்பதல்ல. ஆனால் இளமையை பொறுத்தவரை அக்காலம் குறித்து, அந்த காலத்தை பற்றி அல்லாஹ் பிரத்யேகமாக விசாரிப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். உன் இளமையை எப்படி செலவழித்தாய், இது குறித்து நாளை மறுமையில் நிச்சயம் கேள்வி கேட்கப்படும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். என்றால் அந்த பருவம் எவ்வளவு முக்கியமானது, அவசியமானது, அதை எப்படி கணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிற போது, அந்த இளமையை சாதிக்க தகுந்த இளமையாக மாற்ற வேண்டுமானால் 8 விஷயங்கள் இளமையில் இருக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. யார் இந்த 8 ஒன்றில் அகப்பட்டுக் கொள்வானோ அவனால் சாதிக்க முடியாது. யார் இந்த 8 வெளிப்பாகிறார்களோ, யாருடைய இளமை இந்த 8 நீங்கி இருக்கிறதோ அவர்களால் சாதிக்க முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த 8 காரியங்களிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த காரியங்களிலிருந்து பாதுகாக்கவும் செய்தார். முதல் 2 விஷயங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன், கவலையும் துக்கமும். இளமை பருவம் சாதிக்க தகுந்த பருவம், துடிப்புள்ள பருவம். இந்த பருவத்தில் ஒருவன் கவலைகளால் பீடிக்கப்பட்டால், சோதனைகளால் பீடிக்கப்பட்டால் அவனால் அவனுடைய இளமையை சரியாக பயன்படுத்த முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இளமை பருவத்தை பொறுத்தவரை 40 வயது வரைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அபூ தாலிப் அவர்களிடம் இறங்கி இருக்கிறார்கள். அபூ தாலிப் அவர்களிடம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னையும் தன் சொத்தையும் தாரை வார்த்தவர்கள். இருவரும் பக்கபலமாக இருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது வரைக்கும் அந்த இளமை பருவத்தின் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய கவலைகள் துக்கம் எல்லாம் இல்லை. 40 தாண்டி 41ஆம் வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை ஏற்ற பிறகுதான், நபித்துவத்தை வெளியில் சொன்ன பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல இடங்களிலிருந்தும் சிரமங்களும் துக்கங்களும் கஷ்டங்களும் வர ஆரம்பிக்கும். இந்த 40 வயது வரை இளமை பருவத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துக்கப்படாமல், கவலை இல்லாமல் தன்னால் இயன்ற, தன்னால் முடிந்த சேவைகளை சமூகத்திற்கு செய்தார்கள். அக்காலத்தில் தான் குடூல் என்கிற அமைப்பை உருவாக்கி, இளைஞர் அமைப்பை உருவாக்கி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சேவையாற்றுகிறார்கள். அந்த சேவையின் மூலமாகத்தான் அல் அமீன், அல் சாதிக் என்கிற நற்பெயர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. நீங்கள் உண்மையாளர், நீங்கள் நம்பிக்கையாளர் என்கிற பெயர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இளமை பருவத்தில் கிடைக்கிறது. இளமை பருவத்தை சரியாக பயன்படுத்தி நற்பெயரை பெற்றுக் கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நபித்துவம் கிடைத்த பிறகு நபித்துவத்தை எடுத்துச் செல்ல முனைந்த போது ஆரம்பத்தில் எதிர்ப்பு கிளம்பினாலும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டுகளுக்குள்ளாக லட்சக்கணக்கான மக்களை தான் புதிதாக கொண்டு வந்த ஒரு கொள்கையின் பக்கம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஈர்க்க முடிந்ததென்றால் அதற்கு பக்கபலமாக இருந்தது, அஸ்திவாரமாக இருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் கொள்கை வித்தியாசமாக இருப்பதாக உணர்ந்த சிலரும் கூட மக்கா வெற்றிக்கு பிறகு, மக்காவுக்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வர ஆரம்பித்தார்கள். தேடி வந்து நபிகளாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள். காரணம், அந்த இளமை பருவத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி காத்த நற்பெயர்.
அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிய அந்த நல்ல பெயர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புது கொள்கையை கொண்டு வந்த போதும் ஆரம்பத்தில் இயல்பாக எதிர்க்க துணிந்த மக்கள் பிறகு அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரானார்கள் என்கிற நிகழ்வை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த காலத்திலிருந்து வரலாற்றிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு நேர்மாற்றமாக 25-30 வயசு தான் ஒட்டுமொத்த குடும்பமானமும் அந்த இளைஞனுடைய தலையின் மீது தான் இருக்கு. அவர் தான் குடும்பத்தை கவனிக்க வேண்டியது இருக்கு, அவர் தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியது இருக்குது என்கிற இந்த கஷ்டங்கள் ஒருவனை சாதனை படைக்க முடியாமல் சுருக்கும். குடும்பத்தை பார்க்கணும், சம்பாதிக்க வேண்டியது இருக்கு, கொடுக்கணும், குடும்பத்தை நாம தான் கவனிக்கணும், வேற யாரும் இல்லை, அத்தா இறந்துட்டாங்க, அத்தா இல்லை, நம்ம காக்கும்படியான ஒரு சொந்த பந்தங்கள், நமக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நமக்கு இல்லை என்கிற நிலையெல்லாம் வருகிற போது ஒரு இளைஞன் தானே தன் குடும்பத்தை முன்னின்று நடத்த வேண்டிய சூழல் வருகிற போது அவனால் சமூகத்தின் பக்கம் அக்கறை காட்ட முடியாமல் போகிறது. அவனால் மற்றவர்களுடைய கஷ்டங்களில் பங்கு கொள்ள முடியாமல் போகிறது. அவரிடத்தில் எத்தனை திறமைகள் இருந்தாலும் கூட அந்த திறமைகள் எல்லாம் சுருங்கி போய் அந்த திறமைகளை வெளிக்காட்ட முடியாமல் தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் உறவுகளுக்காக என்று சுருங்கி போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கவலை துக்கத்திலிருந்து அதிலிருந்து நிவாரணத்தை தேடினார்கள். அது இருக்கக்கூடாது என்றார்கள். இன்றும் கூட பல இளைஞர்கள் தங்களுடைய உண்மையில் தனக்கிருக்கிற சக்தியை வெளிப்படுத்த முடியாமல் சுருங்கி கிடப்பது எங்கு எப்போது என்றால் தேவையில்லாத கவலைகளாலும் தேவையில்லாத கஷ்டங்களாலும். பிரயோஜனமான கவலை இருந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பம் கஷ்டப்படுது, நான் சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது, எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய அக்கா தங்கச்சி சிரமப்படுறாங்க என்கிற அவசியமான கவலைகள் இருந்தாலும் பரவாயில்ல. இது தேவையில்லாத கவலைகள். ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க, பதிலே சொல்ல தெரியாது. அவன் ஏன் இப்படி இருக்கான், கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலையறானே அப்படின்னு வீட்டுல உள்ளவங்க அத்தாவும் அம்மாவும் நினைப்பாங்க. அவன் ஏன் இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறான், ஏன் அவன் இப்படி அலைகிறான், எதையுமே பேச மாட்டேங்கிறான், என்ன பிரச்சனை என்றால் சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கும். யாரையோ இவனாக மனசுல கோட்டை கட்டிக்கிட்டு, யாரை பற்றியோ இவன் பெருசா நினைச்சுக்கிட்டு கடைசியில் அது இல்லைன்னு நினைக்கும் போது இவன் வேறு விதமாக மாறி போய் தன்னுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் இழந்தவனாக ஒண்ணும் செய்ய முடியாது. எந்த இதுலையும் போய் இவனால ஒர்க் பண்ண முடியல, வேலை செய்ய முடியல, சொந்த பிசினஸ்ல ஆர்வம் காட்ட முடியல. இவைகள் எல்லாமே என்ன பிரச்சனைன்னா தேவையில்லாத கவலைகளை தூக்கி சுமக்கும். இவனாகவே யாரையோ விரும்புறது, இவனாகவே யாரையோ நினைக்கிறது. அந்த இழப்புக்கு பிறகு அந்த நட்போ அந்த காதலையோ அவன் இழந்து விட்டால் அதனால் ஏற்படுகிற கவலை, கஷ்டம், இளமை அதிகமாக இப்படித்தான் வீணா போகுது. இந்த கவலையும் துக்கமும் ஒரு இளமை இடத்தில் சேர்ந்தால் அப்போது அந்த இளமை நிச்சயமாக பயன் தராது. இப்ப கூட நம்ம பார்க்கறது எங்கெங்கெல்லாமோ காட்ட வேண்டிய விசுவாசத்தை, மார்க்கத்தின் மீது விசுவாசத்தை காட்டலாம், குடும்பத்தின் மீது விசுவாசத்தை காட்டலாம். இப்படி எங்கோ காட்ட வேண்டிய விசுவாசத்தை வேறெங்கோ காட்ட போய் ஒருவன் செத்து போய் 6 பேர் படுகாயம் அடைந்து ஏன் இந்த நிலைமை, ஏன் இளைஞர்களுக்கு இந்த கஷ்டம் என்றால் காட்ட வேண்டிய எங்கு காட்ட வேண்டியமோ அந்த அன்பை, எங்கு காட்ட வேண்டியமோ அந்த விசுவாசத்தை வேறெங்கோ கொண்டு போகிற ஒரு மோசமான நிலை, அதனால் ஏற்படுகிற கவலைகளும் துக்கமும் இளைஞரை சாதனை படைக்க முடியாமல் தடுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 4ஆவதாக கேட்பது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். சோம்பேறித்தனத்தையும் இயலாமையையும் யா அல்லாஹ் இந்த பருவத்தில் எனக்கு தந்தலார். முடங்கி போயிடக்கூடாது, செயல்பட முடியாமல் முடங்கி போகிற இயலாமை, எதுவும் செய்ய முடியல, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது என்கிற நோய்களின் மூலமாக இயலாமையும் வந்துடாத, சோம்பேறித்தனத்தையும் வந்துடாது. சில பேர் நல்லா தான் இருப்பாங்க, எந்த நோயும் இல்லை, உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, சரி வேலை செஞ்சா என்ன மனசு கேட்க மாட்டேங்க, வெளியில போய் வேலை செய்ய போவதான அந்த நிலைமையில் சோம்பேறித்தனம். இந்த 2லிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாவல் தருகிறேன். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நகர்வலம் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை ஒரு மனிதர் எதிர்பார்க்கிறார். பார்த்தப்ப நகர் தன்னுடைய ஆட்சி சம்பந்தமாக அந்த இளைஞனிடத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார், இந்த நாட்டை ஆளுகிற தாவூதை பற்றி நீ என்ன நினைக்கிற, எப்படி ஆட்சி செய்கிறார் என்று கேட்கிறார். அப்ப அந்த இளைஞன் அந்த ஆள் சொல்றார், நியமல் அபதுஹு வகைர அன்ன ஃபீஹி கஸ்லத்தன்,
நல்ல மனுஷன் தான், நல்லா தான் ஆட்சி செய்யறாரு. ஆனா அவருக்கு ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு குறவு இருக்கு. அது என்னன்னு கேட்டாங்க. யாக்குலமின் வைத்தி மாறி முஸ்லிமி ஒமாஃபில் இபாதி அஹப்ப இலல்லாஹிமின் அபதி யாக்குலமின் கட்சி இது. அவர் பைத்துல் மால்ல இருந்து காசு எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா இதுதான் எனக்கு பிடிக்கல. உண்மையில் அல்லாவுக்கு பிடித்தமான உணவு எதுன்னா, ஒருத்தன் தான் சுயமாக உழைத்து சம்பாதித்து அதிலிருந்து சாப்பிடுகிற உணவைத்தான் அல்லாஹ் விரும்புவான், அல்லாவுக்கு பிடிக்கும். இவர் பைத்துல் மால்ல இருந்து காசு எடுத்து சாப்பிடுறது எனக்கு பிடிக்கல என்று அந்த வந்த சொல்லிட்டு போயிட்டார். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பிறகு தாவூத மின்னா சொன்னதா யா ஜிபால அப்தி மஅஹு வஸ்ஸை வஅலன்னா லஹு ஹபீப். இரும்பை முறுக்கி உருக்கு சட்டைகள் தயாரிக்கிற தொழிலை அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் அதிலிருந்து வருகிற வருமானத்தில் சாப்பிட்டார். பைத்துல் மாலில் இருந்தவர்கள் கை வைக்கல. அப்ப இந்த உழைக்கிற எண்ணம், உழைக்கிற அந்த யுக்தி இளமை காலத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். அடுத்ததாக நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல். யா அல்லாஹ், கோழைத்தனத்தை எனக்கு தந்துறார். கோழையாக என்னுடைய இளமை பருவம் கழிச்சிடக்கூடாது. கோழைத்தனம் வந்தாலே இளமை பிரயோஜனம் இல்லாததுன்னு அர்த்தம். தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும், வெறும் நம்பிக்கை இல்லை. நான் நல்லா ஆயிடுவேன், நான் பெருசா ஊர் விடுவேன், நான் பெரிய ஜனாதிபதி ஆயிடுவேன் என்று சும்மா நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு நம்பிக்கை நம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை என்பது வெறும் நம்பிக்கை அல்ல. அந்த நம்பிக்கையோடு செயல் திறனும் இணைந்தால் அது தன்னம்பிக்கை. எதை நாம நினைக்கிறோமோ, எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுக்குண்டான செயல்பாடுகளும் இணைகிற போது அது தன்னம்பிக்கை. ஒரு வேலை செஞ்சு தோத்துட்டோம் தப்பில்லை, நம்பிக்கை வச்சோம், நம்பிக்கை வச்சு செயல்படவும் செஞ்சோம், செயல் நமக்கு கைகூடாமல் தோல்வி ஏற்பட்டது தப்பல்ல. இரண்டாவது முறை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனா வெறும் நம்பிக்கை பிரயோஜனம் இல்லாது. நான் அப்படி ஆயிடுவேன், நான் இப்படி ஆயிடுவேன், நான் இப்படி செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன் என்கிற வெறும் நம்பிக்கை பிரயோஜனம் இல்லாது. எனவே இந்த தன்னம்பிக்கை ஊட்டணும். தன்னம்பிக்கைக்கு நேர் முரணானது கோழைத்தனம். என்னால முடியாது, என்னால இது செய்ய முடியாது, என்னால் அது செய்ய முடியாது என்கிற நிலை. இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்வான், வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. ஒரு மனிதனுக்கு எது வசப்படும் தெரியுமா? அவன் எதில் முயற்சி செய்கிறானோ அதுதான் அவனுக்கு வசப்படும். அல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, தெய்வம் என்ன கூரையை பிச்சுனா கொடுக்கும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது மாதிரி சும்மா அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் கொடுப்பான்னு உட்கார்ந்துட்டு கிடைக்காது. ஒரு மனிதனுக்கு எது கிடைக்கும்? அவன் எதில் முயற்சி செய்கிறானோ, எதில் அவன் செயல்படுகிறானோ அது அவனுக்கு சாத்தியமாகும், கைகூடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். ஹிஜ்ரத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் பிடித்து தருகிறார்களோ அவர்களுக்கு செல்லிற ஒட்டகைகள் கிடைக்கும் என்று பரிசு அறிவிக்கப்படுது. இதை நம்பி சுராக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது பிடித்து மக்களுக்கு குப்பார்களுக்கு கொடுத்துட்டு நாம் அந்த பரிசு தொகையை பெறணும் என்கிற ஒரே முயற்சியோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்தொடர்கிறார். ஒரு கட்டத்தில் நபிகளாரை நெருங்கிட்டார் சுராக்கா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு கட்டளை இட்டார்கள். பூமி அவனை குதிரையோடு உள்வாங்கி அவன் கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குள்ள போய்கிட்டு இருக்கான். அப்ப சுராக்கா கத்துறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல குணமுடையவர், உங்கள்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல, தயவு செய்து என்னை காப்பாற்றி விட்டுருங்க, நான் இனி உங்களை பின்தொடர மாட்டேன், உங்களை பின்தொடர்ந்து வரமாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு கட்டளை இருக்கிறார்கள். பூமியை விட்டு மறுபடியும் அவர் ஃப்ரீ ஆயிட்டார். ஆனா உடனே யாரத்தான் ஆசை விட்டுச்சு, மறுபடியும் ஆசை விட்டுச்சு, அதான் பூமி விட்டுச்சு இல்ல, மறுபடியும் பின்தொடர்ந்து போய் முகமதை பிடிச்சிடலாம் அப்படின்னு திரும்பவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்தொடர ஆரம்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் பூமிக்கு கட்டளை இருக்கிறார்கள், உள்வாங்குகிறது. இப்படியே 2-3 தடவைகள் நடக்கிறது. அதுக்கு பின்னாலையும் தொடர்ந்து வருகிற போது சுராக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை பிடிச்சு கொடுத்திருந்தா எனக்கு எங்க செந்நிற ஒட்டகைகள் பரிசாக கிடைச்சிருக்கு.
இப்ப அது இல்லாமல் வெறும் கையோடு நான் திரும்பி போக வேண்டியது. உங்களை நம்பி வந்தேன், உங்களை புடிச்சு கொடுத்தா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், பரிசல்கை கிடைக்கும், எனக்கு கிஃப்ட் கிடைக்கும் எங்க நம்பிக்கையோடு வந்தேன். இப்ப உங்களை இவ்வளவு தூரம் பின்தொடர்ந்தும் கூட எனக்கு எதுவுமே கிடைக்காம வெறுங்கையா நான் திரும்பி போறேன் என்று சுராக்கா சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாரசீக மன்னனுடைய கை காப்பு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மன்னன் போட்டிருக்கிற கை காப்புகள் உனக்கு கிடைக்கும் என்கிற நற்செய்தியை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் சுராக்காவுக்கு அவைகள் கிடைத்தது. எப்போது ஒரு மனிதன் முயற்சிக்கிறானோ வீண் போகாது, அந்த முயற்சி வெற்றி அடையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போல புகுல் கஞ்சத்தனம் ஒரு இளமையை வீணடிக்கும். இளமையிலேயே காலகட்டத்தில் தன்னுடைய உடலால் தன்னுடைய பொருளால் மற்றவர்களுக்கு நாம் நல்லவர்களாக உதவியாளர்களாக இருக்கிற போது, கொடையாளர்களாக இருக்கிற போது அந்த கொடை தன்மை, அந்த சதக்காக்கள், அந்த தான தர்மங்கள் நம்முடைய கஷ்டங்களை நீக்கும். நம்முடைய பிரச்சனைகளை இனி வரவிருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகளை அனைத்தையும் நீக்கி நமக்கு சந்தோஷத்தை தரவல்லது. எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். யா அல்லாஹ், புகுல் என்கிற கஞ்சத்தனத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதே போல கலபத்து தைன், கடன் சுமை, இளமையில இல்லாத ஆட்டங்கள் போட்டுட்டு முதுமையில பலர் சிந்தாடுவதை பார்க்கணும். இருக்கும்போது அனுபவிக்கத்தானே எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சு, கண்டகண்டமாக எல்லாம் அனுபவிச்சு, மாற்றம் அனுமதிக்காத முறைகளை எல்லாம் அந்த இளமையை வீணடித்து விட்டு பிறகு முதுமையில் திண்டாட்டம் அடைவதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இளமையில் தேவையில்லாத கடன் சுமைகளை பெற்றுக்கொண்டு தேவையில்லாத செலவீனங்களை உருவாக்கி, எப்ப கடன் சுமை வருகிறது, தேவையில்லாத செலவீனங்கள் வருகிற போது அந்த தேவையில்லாத செலவீனங்களுக்காக அங்க வாங்கி இங்க வாங்கி என்ற கடனை வாங்கி வைத்துக் கொண்டு பிறகு முதுமையை திண்டாடுகிற நிலை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், கடன் சுமையிலிருந்து என்னை பாதுகாப்பாயா. பெரும் பெரும் பணக்காரர்கள் கூட, லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் கூட திண்டாடுவது இதுதான். நாம அவங்கள பெருசா நினைச்சிருக்கோம், ஒரு பெரிய ஆளு, ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு பெரிய லட்சாதிபதி அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கோம். அவங்களுடைய உள்மனதுக்குள்ள என்ன இருக்கு, ஐயோ நான் இந்த கடனை எல்லாம் எப்படி அடைக்க போறோம் தெரியலையே, இந்த கடனை எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கிறேனே, இது எப்படி அடைய போதோ தெரியல என்கிற கடன் இல்லாத மனிதன் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு கடன் சுமைகள் பெருகி போய் இருக்கிறது. இது இளமைக்கு உகந்ததல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போல தஹ்ரீர் ரிஜால், மனித ஆதிக்கத்திற்கு உட்பட்டவனாக இருக்கக்கூடாது, யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, எந்த மனிதனுக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. மனிதன் அடிமையாக இருக்க வேண்டியது அபுதுல்லா, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வின் அடிமையாக இருக்கணும். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதெல்லாம் செய்யணும். அல்லாஹ் எதை விட்டெல்லாம் தடுத்தானோ அதை விட்டெல்லாம் நீங்கி இருக்கணும். அல்லாஹ்வின் அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களின் மனிதனின் அடிமையாக மாறிவிடக்கூடாது. மனிதனுக்கு அடிமையாக இருந்தால் தன்னை அவன் தயார்படுத்திக் கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி, பிற்கால மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடத்தில் அடிமையாக கொண்டு வரப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த பெண், அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை உரிமை விட்டுட்டார்கள். அந்த அடிமை தலையிலிருந்து விடுதலை கொடுத்தார்கள். பிறகு ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே மணமுடித்தார்கள். உம்மஹாத்துல் முஃமினாக மாறி போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடிமை உரிமை விட்ட உடனேயே சஹாபாக்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த கோத்திரத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த யாரையெல்லாம் தன் கீழ் அடிமைகளாக வைத்திருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் உரிமை விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை தலை இல்லாத ஒரு சூழலை தன்னுடைய கடைசி காலத்தில் ஏற்படுத்தி விட்டு போனார். ஒரு மனிதன் சுதந்திரமாக இருக்க வேண்டியவன், அவனுடைய கருத்தை சொல்வதற்கு, அவனுடைய செயல்பாடுகள் அமைவதற்கு சுதந்திரமானவன், யாருக்கு கீழும் அடிமையாகிவிடக் கூடாது என்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக கருத்து எடுத்துக் கொண்டார்கள், சிரத்தை எடுத்துக் கொண்டார்கள்.
அதுபோல நாமளும் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. அவன் முடி வெட்டுற மாதிரி நான் முடி வெட்டணும், அவன் ட்ரெஸ் போற மாதிரி நான் ட்ரெஸ் போடணும், அவன் லுங்கி உடுக்கிற மாதிரி நான் லுங்கி உடுக்கணும். லுங்கியே உடுக்கக்கூடாது, எல்லாம் பேண்ட் தான் மாறி போன பின்னாடி வேற எவனோ ஏதோ ஒரு லுங்கி கட்டினாங்கிறதுனால அதே மாதிரி லுங்கி நாமளும் கட்டணும். அது கருப்பு கலரா இருந்தாலும் சரி, வெள்ளை கலரா இருந்தாலும் சரி, என்ன கலரு என்ன அதெல்லாம் இல்லை. இதுதான் கலர் இருக்காது. ஒரு மனிதன் நம்மை அடிமைப்படுத்தி வைப்பது, அவனுடைய ஆடைக்கு நாம் அடிமையாவது, அவனுடைய சிகை அலங்காரத்துக்கு முடி அலங்காரத்துக்கு நாம் அடிமையாவது, அவனை போல நம்முடைய நடை உடை பாவனையை நாம் ஆக்கிக் கொள்வது, இதை எல்லாமே இந்த கருதி இருந்தால் ஒரு மனிதனுக்கு கீழ் நாம் கட்டுப்படுதல் என்கிற நிலையில் வரும். அப்படி வருகிற போது ஒரு இளைஞன் தன்னிடத்தில் இருக்கிற சக்திகளை வெளிப்படுத்த முடியாது, சாதனைகள் செய்ய முடியாத இளைஞனாக, அடிமைப்பட்டு போன இளைஞனாக மாறி போவார். இனிமேல் நிகழ்நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 8 விஷயத்திலிருந்து பாதுகாவல் செய்கிறார்கள். இந்தியா வருகிற ஜனவரி 12ஆம் தேதியை இளைஞர் தினமாக கொண்டாடுகிறது. இந்த தினங்கள் கொண்டாடப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இளைஞர்கள் அவர்களுடைய சாதனையை வெளிக்கொண்டு வருவதற்கு இதை காரணமாக்கணும். எந்தெந்த இளைஞர்கள் எப்படி சாதனை படைத்தார்கள் என்று அவர்கள் சொல்லி காட்டணும். நீங்க எப்படி அந்த இளமையை வீணெடுக்கிறீர்கள் என்பதை பற்றி பேசணும். எப்படி எல்லாம் சொல்லி ஒரு இளைய சமூகத்தை நேர்வழிப்படுத்தணும் என்பதுதான் நோக்கம். ஆனால் நோக்கம் நிறைவேறுவதில்லை. அந்த இளைஞர் தினத்திலேயே டான்ஸும் ஆடலும் பாடலும் அவைகளோடு அந்த இளைஞர் தினம் சந்தோஷமா முடிஞ்சிருமே தவிர எந்த இளைஞர்கள் அதிலிருந்து உருவாக்கப்படுகிறார்கள் என்பது மிக மிக குறைவு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இளைஞர்களை உருவாக்கினார்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள் என்றால், சேவை மனப்பான்மை உள்ள இளைஞர்கள், சமூகத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்கிற இளைஞர்கள், பணம் இருந்தால் பணத்தின் மூலமாக, பணம் இல்லையானால் உடல் சக்தியின் மூலமாக சமூகத்திற்கு சேவையாற்றுகிற இளைஞர்களை, மார்க்கத்திற்கு சேவையாற்றுகிற இளைஞர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டினார்கள். அப்படி அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அதிகபட்சமாக இளைஞர்கள். இளைஞர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கை கொடுத்தார்கள், நபிகளாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இன்றைய நம்முடைய சமுதாய இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த பவர், அவருடைய ஒட்டுமொத்த எனர்ஜியும் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களுக்காக பைக் ஸ்பீடு ஓட்டினா நான் தான் பெரிய இளைஞர் நினைக்கிறேன். ஆனா அதுதான் நம்முடைய உயிரையே எடுப்பது என்பதை யோசிக்கிறது. ஒரு நிமிஷம் அவன் யோசிச்சு பார்த்தா, அவன் இதெல்லாம் நம்முடைய இளமையை காட்ட வேண்டிய இடம், நம்முடைய இளமை காட்ட வேண்டிய, நம்முடைய துடிப்பை காட்ட வேண்டிய தருணம். ஸ்பீடா பைக் ஓட்டுறதுல நம்முடைய இளமை இருக்கு. நம்ம ஸ்பீடா போய் முன்வயசில மேல தூக்கி பின்னாடி தூக்கி அப்பா அந்தரத்துல பறக்கிற மாதிரி பைக்ல பறந்து இதுலயா நம்முடைய இளமையை காட்ட வேண்டியது இருக்கிறது. அப்படி காட்ட போய் உயிரை இழந்த எத்தனை இளைஞர்கள் நம் குடும்பத்தில் இருக்கிறார்கள், நம்மளை சுற்றி இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இளைஞர்களுடைய அந்த பவரை, அந்த எனர்ஜியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்திற்கு சாதகமான பவராக அல்லாஹ் மாற்றி தருவாராக. மார்க்கத்திற்கு, சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுமோ அப்போதெல்லாம் நாம் உடலாலும் உயிராலும் நம்முடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளாலும் அவைகளுக்கு காரியமாற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. நம் முன்னால் இருக்கிற இளைஞர்களை, நம் குடும்பத்து இளைஞர்களை, நம் சமூகத்து இளைஞர்களை யாருக்கும் அடிமைப்பட்ட இனமாக அல்லாஹ் மாற்றில்லாமல் அல்லாஹ் ஒருவருக்கு மட்டும் அடிமையாக இருக்கும் பாக்கியத்தை நம் இளைஞர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்கி தருவாராக. வாஹிர் நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.